இந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். எலும்பும் தோளுமா மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த இமேஜை பார்க்க முடியுது இல்லையா? 1876 அப்போதைய மதராஸ் மாகாணத்தில், அதாவது தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கான பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த பஞ்ச சமயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படங்கள். மனிதர்கள் ஒரு பிடி அளவுக்கான உணவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தே ஆகணும்னு போராடிக்கிட்டு இருந்த காலகட்டம். செத்து எப்படா இவங்கெல்லாம் விழுவாங்க, எப்படிடா சாப்பிடலாம் அப்படின்னு நாய்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்த காலகட்டம். நாய்கள் மாதிரியான விலங்குகள்லாம் அப்போ ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதர்கள் அவங்களுக்கு உணவாக அங்கே கிடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ மோசமான சூழல்ங்கிறது அப்போ நடந்துச்சு. தாது வருட பஞ்சம் அப்படின்னு வரலாற்றில் இந்த பஞ்சத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமான பஞ்சம் ஏற்படுவதற்கான காரணங்கிறது சூப்பர் எல் நீனோ. இந்த சூப்பர் எல் நீனோ தான் 2026 மறுபடியும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதே மாதிரியான பஞ்சம்ங்கிறது வரப்போகுதா? வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். வரவிருக்கக்கூடிய சூப்பர் எல் நீனோவுடைய பாதிப்புகள் என்னென்னங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. தாது வருட பஞ்சம் அப்படிங்கிறது தென் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு பஞ்சம். அதுலேயும் குறிப்பாக மதராஸ் மாகாணம் தான் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை சந்தித்தது. அந்த சமயத்தில் எப்படியாவது பஞ்சத்திலேருந்து பிழைக்கணும்னு சொல்லி பல பேர் சொந்த ஊரை விட்டுட்டு பல ஊர்களுக்கு தப்பி ஓடி அங்கே தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்படி பெரும் இடப்பெயர்வு அப்படிங்கிறதே நடந்துச்சு. சென்னையை சுற்றி பல கிராமங்களும் குடியிருப்புகளும் அப்படி தான் உருவாச்சு. இந்த பஞ்சத்தின் பாதிப்புகள் ரொம்ப மோசமாக இருந்ததற்கு அப்போ இருந்த ஆங்கிலேய அரசுடைய பேராசையும் மிக முக்கியமான காரணம். அவங்க மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லாமல் அந்த பஞ்ச காலத்துலையும் எவ்வளோ இங்கேருந்து கொள்ளையடிக்க முடியுங்கிற யோசனையோடு தான் இருந்தாங்க. அந்த பஞ்சத்தை விட அவங்களுடைய கொடுமைகள் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தாது வருட பஞ்சம் அப்படின்னு ஒரு எபிசோடு நாங்கள் போட்டிருந்தோம். அந்த எபிசோட் போட்டதுக்காக ஃபேஸ்புக்கிலேருந்து எங்களுக்கு ஸ்ட்ரைக் கிடச்சி 1 வருஷத்துக்கு எங்களோட பேஜ் முழுக்க முடக்கப்பட்டுச்சு ஃபேஸ்புக்கில். 1 இயருக்கு அப்புறமா தான் மறுபடியும் எங்களால் வீடியோ போட முடிஞ்சது. இப்போது ஆனால் அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக அதில் இல்லை. இருந்தாலும் அதில் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆனால் யூடியூப்பில் அந்த சிக்கல் எங்களுக்கு இருந்ததில்லை. யூடியூப்பில் இன்னும் அந்த வீடியோ இருக்குது. ஒருவேளை ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூபுக்கு அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கண்டிப்பாக அந்த வீடியோக்கான லிங்க்குங்கிறத நான் போடுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ சிரமங்களை பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த பஞ்ச காலத்தில் உயிருள்ள எலும்பு கூடுகளாக இருந்த மக்கள்கிட்ட இருந்து இன்னும் எவ்வளோ சுரண்டி திங்களான்னு ஆங்கிலேயர்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் உசுரை கொடுத்து சுற்றி இருந்தவங்களுடைய உயிரை காப்பாற்றின ஒரு தமிழச்சி இருக்காங்க. அந்த தமிழச்சியுடைய பெயர் குஞ்சரத்தம்மாள். மதுரையில் ஒரு தேவதாசியாக இருந்தவங்க. அவங்க தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று எந்த அளவுக்கு உணவு யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்தவங்க அந்த குஞ்சரத்தம்மாள். அவங்களுடைய கதையும் அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் சொல்லியிருந்தோம். இது மாதிரி நிறைய மறக்கக்கூடாத தகவல்கள் அந்த கண்டென்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். பஞ்சம் அப்படிங்கிறது எப்படி உருவாகும்? மழைப்பொழிவு இல்லாமல், போதிய அளவுக்கான தண்ணீர் இல்லாமல், விவசாயம் பொய்த்து போய் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது பெரிய அளவுக்கான பஞ்சம் அப்படிங்கிறது உருவாகும். அப்படி தான் 1876 ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது உருவாச்சு. 76 78 காலகட்டம் வரைக்கும் உலகம் முழுக்க இப்படி மழை வறட்சிங்கிறது உருவாச்சு. பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உலகம் முழுக்க ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் காலனி நாடுகள்லாம் எந்தெந்த நாடுகள் இருந்ததோ அந்தந்த நாடுகள்லாம் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்தித்தாங்க. அதில் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? மழைப்பொழிவுங்கிறது கம்மியாகிறதுனால தான். இந்த மழைப்பொழிவு கம்மியாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பெருநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷனில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபினாமினன். அதுதான் எல் நீனோ. இந்த வருஷம் மழைப்பொழிவுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி தயாராகணும், என்னென்ன மாதிரியான விவசாயங்களை நம்ம செய்யலாம், எந்தெந்த மாதிரியான பயிர்களை பயிரிடலாம், எதை பயிரிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட நம்ம ஓரளவுக்கு அட்வான்ஸாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய விவசாயிகளுக்கு அதற்கேற்ற மாதிரியான அறிவுரைகள் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மழைப்பொழிவு கம்மியாக இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கிறாங்க. அதற்கேற்ற மாதிரியான முதலீடுகளை செய்கிறாங்க. ஸோ வருங்காலத்தை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுங்கிறது எல்லா கவர்மெண்ட்ஸ் கிட்டையுமே இருக்குது. நாடுகள் மட்டும் அதை செய்யக்கூடாது, ஒவ்வொரு வீடுகளும் அதை செய்யணும். நாமளும் பர்சனலாக முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி வைக்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அப்படி யோசிக்கும் போது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும்.
அந்த சமயத்தில் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் பாண்ட்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒன்று. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது என்ன, எப்படி ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணும்போதே தெளிவாக வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. இந்த பாண்ட்ஸை யார் இஷ்யூ பண்ணுறா, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஆனுவலாக நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மாறுபடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பேங்க்கில் FD/RDயில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாக நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது தராங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பாண்ட்ஸ்லையும். ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுலேயும் அஷ்யூர்டாக இதுதான் உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறத தருவோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே அளவுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு எப்போது அந்த பாண்டுடைய காலம்ங்கிறது முடிவடைதோ அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் டூல். இந்த மாதிரியான பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, வின்ட்வெல்த் மூலமாக நம்ம இந்த மாதிரியான பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று, சேஃபான ஒன்று. முன்னாடிலாம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய தொகை கையில் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுங்கிறது இருந்துச்சு. ஆனால் ரெகுலேட்டரிங்கிறது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி மினிமல் அமௌண்ட்டில் கூட நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரியான கார்ப்பரேட் பாண்ட்ஸில் வந்து நம்ம பண்ண முடியும். அப்படி கம்மியான தொகையில் நம்ம கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்காங்க. அதில் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ரொம்ப ஈஸியாக நம்மளால் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வின்ட்வெல்த். இந்த பிளாட்ஃபார்மில் BBBலேருந்து A வரைக்குமான பாண்ட்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 9 to 12% per annumக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் நமக்கு எந்த பாண்டு நல்லா இருக்கும் நாம் சூஸ் பண்ணுறோமோ அந்த பாண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். இவங்க ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் அப்படிங்கிறதுனால நம்பிக்கையாக நம்ம இவங்க மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். எனக்கு வின்வெல்த்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய சீம்லெஸ்ஸான ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம UPI டிரான்சாக்ஷன் மூலமாக இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக டேரெக்டாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை வந்து செலுத்த முடியும். அதோட இதில் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் மூலமாக நம்ம எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். ரீபேமெண்ட் ஸ்கெடியூலுங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். இப்படி ரொம்ப ஈஸியான எளிதான யூசர் இன்டர்ஃபேஸோட அந்த ஆப் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா பாண்ட்ஸும் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டான பாண்ட்ஸ் தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் வின்ட்வெல்த்தை 2% அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அப்போ பாண்ட்ஸ் மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது, அதை தான் நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தருக்கு வந்து இதை செல் பண்ணக்கூட முடியும். ஆனால் அந்த சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். இந்த பாண்ட்ஸுங்கிறது என்ன, அது மூலமாக எப்படி நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வின்ட்வெல்த் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற மேட்ருக்கு வருவோம். இந்த சூப்பர் எல் நினோ அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல எல் நினோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எல் நினோவை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக எல் நினோனா என்ன, அது எப்படி ஏற்படுது, எல் நினோவிலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய IODங்கிற சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் நினோ அப்படிங்கிறத பற்றின முழுமையான புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் அதோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். எல் நினோ அப்படின்னா என்னென்னா பையன் அப்படின்னு அர்த்தம், லிட்டில் பாய் அப்படிங்கிறது அர்த்தம். பெருநாட்டுக்கு பக்கத்தில் டிசம்பர் மாதத்தில் தான் இந்த எல் நினோ ஃபினாமினன் அப்படிங்கிறது நடக்கும். அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அடிப்படையாக வச்சு இதுக்கு லிட்டில் பாய் அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டுச்சு. அப்படி என்ன ஃபினாமினன் இது? ஒன்றும் இல்லை, பசிபிக் ஓஷனில் வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்படி வெப்பம் அதிகமாகும் போது அந்த வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆசிய கண்டத்தில், ஆஸ்திரேலியாவில், அதே மாதிரி அமெரிக்க கண்டத்திலையும் பாதிப்புகளை உருவாக்கும். அங்கே ரொம்ப வெப்பம் அதிகமாகக்கூடிய சமயம் அப்படிங்கிறத எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெப்பம் அதிகமாகக்கூடிய சமயத்தில் ஆஸ்திரேலியா பக்கத்துலேயும் சரி, இந்திய பக்கத்துலேயும் சரி, பெரிய அளவுக்கு வறட்சி அப்படிங்கிறது ஏற்படும். மழைப்பொழிவுங்கிறது போதிய அளவுக்கு இருக்காது. பொதுவாக எல் நினோ அப்படிங்கிறது ஆவரேஜ் டெம்பரேச்சர்லேருந்து 0.5 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த எல் நினோ ஃபினாமினன் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவே 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது சூப்பர் எல் நினோ. அப்போனா ரொம்ப ஹீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் பெரிய அளவுக்கு வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? வாக்கர் யார், அவர் எப்படி அனலைஸ் பண்ணி பல விஷயங்களை நமக்கு சொன்னார். அதனால தான் இந்த ஃபினாமினா வாக்கர் சர்க்குலேஷன் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சருங்கிறது கிடைக்கும். இப்படி எல் நினோ ஏற்பட்டப்போவே பாதிப்புகள் உருவாச்சு இல்லையா? இதே மாதிரி சூப்பர் எல் நினோ அப்படிங்கிறது 3 முறை நமக்கு பதிவாயிருக்கு. 1982, 83, 97, 98, அதுக்கப்புறம் 2015, 16.
இந்த காலகட்டங்களில் சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது வந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது இந்த 2026 வருஷத்துலையும் வரப்போகுது அப்படின்னு வேர்ல்டு மீட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வரலாம், தயாராகுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி வேர்ல்டு மீட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை, இந்தியாவுடைய வானிலை ஆய்வு மையமோ இந்த வருடம் நமக்கு வரவேண்டிய மழைப்பொழிவு அப்படிங்கிறது இல்லாமல் போகலாம், பருவமழை பெரிய அளவுக்கு பெய்யாமல் போகும், அதனால் நமக்கு அது தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென்மேற்கு பருவமழை மூலமாக தான் நமக்கு பெரிய அளவுக்கான மழை அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்தியாவுக்கு தேவைப்பட வேண்டிய மழைப்பொழிவுங்கிறது அதிகமாக இந்த தென்மேற்கு பருவமழை மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. 80% அதிகமாக இந்தியாவுடைய விவசாயம் இந்த பருவமழையை தான் நம்பி இருக்கு. அந்த மழைப்பொழிவு கம்மியாச்சு அப்படின்னா இந்தியாவுடைய விவசாய உற்பத்தி அப்படிங்கிறதே பாதிக்கப்படும். வழக்கமாக வர்றதை விட 80% குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க, எச்சரிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்குது. 1876க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கான பஞ்சத்தை இந்தியா எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு நாம் பயப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான சூப்பர் எல்னினோங்கிறது 3 வாட்டி வந்திருக்கே, அப்போல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். கரெக்ட், அந்த 3 சமயத்திலும் நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. ஆனால் பாதிப்பு இருந்துச்சு, பெருசாக அது இல்லை. அதுலேயும் குறிப்பாக 2015-16 காலகட்டத்தில் நமக்கு அந்த பாதிப்புங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஐஓடி, இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் ஓஷன் டைபோல்னால் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அதை நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேச முடியாது. அதில் ரொம்ப சயின்டிஃபிக்கலாக என்னென்ன ரீசன்னால் அது நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஐஓடிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பசிபிக் ஓஷனில் ஹீட் அதிகமாகிறதுனால நமக்கு மழைப்பொழிவு கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்தியன் ஓஷனில் இந்தியாவை நடுவால் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட்டு பிரித்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் எந்த அளவுக்கு நமக்கு வெப்பச்சலனம் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபினாமினன் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மழைப்பொழிவுங்கிறது அதிகமாக இருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மழைப்பொழிவுங்கிறது குறைவாக இருக்கும். 2015-16 காலகட்டத்தில் இந்த ஐஓடிங்கிறது நமக்கு பாசிட்டிவாக இருந்ததால் சூப்பர் எல்னினோவால் நமக்கு ஏற்படவிருந்த பாதிப்புங்கிறது குறைஞ்சிருச்சு, அதை பேலன்ஸ் பண்ணிருச்சு இந்த ஐஓடி. அதனால நமக்கு வழக்கம் போல் மழைப்பொழிவுங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த ஐஓடியும் எல்னினோவும் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்காங்களேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே எடுத்துக்கங்க, ஐபிஎல் எடுத்துப்போம். இப்போது இதில் ஃபாரின் பிளேயர் இருப்பாங்கல்ல டீமில், அவங்க தான் பெருவில் இருக்கக்கூடிய எல்னினோ. இந்த இந்தியன் பிளேயர்ஸ் இருப்பாங்கள்ல, இவங்க தான் ஐஓடி. இதில் ஃபாரின் பிளேயர்ஸ் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நமக்கு பெனிஃபிட்டுங்கிறது கிடச்சிருக்கும். ஆனால் 2 பேரும் ரொம்ப மோசமாக ஆடினாங்கன்னா இந்த சீசனில் டீம் எப்படி ஆடிச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம சீசன் இருக்க போகுது. அதாவது மான்சூன் சீசனை சொன்னேன். எல்னினோவும் ரொம்ப மோசமாக இருக்குது, ஐஓடியும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. அதனால் மழைப்பொழிவுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும், கப்பு கிடையாது நமக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். ஆனால் இந்த வருஷம் இப்போ வரைக்கும் இந்த ஐஓடியில் எந்த விதமான மாற்றமும் தெரியல, நியூட்ரலாக இருக்குது. அது பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை. சீக்கிரமாக பாசிட்டிவாக மாறணும். பாசிட்டிவாக மாறினா தான் நமக்கு ஏற்பட வேண்டிய மழைப்பொழிவுங்கிறது கரெக்டாக இருக்கும், அட்லீஸ்ட்டு பெரிய அளவுக்கு பாதிப்பாவது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எந்த டைமில் எப்படி நடக்கும், வானிலை எப்படி மாறும் அப்படிங்கிறத சரியாக நம்மளால் சொல்லவே முடியாது. இயற்கை நம்ம எல்லாரையும் விட, நம்மளுடைய அறிவியலை விட மிக பலம் வாய்ந்தது, பெரியது. என்ன வேணால் மாற்றங்கள் நிகழலாம், அது நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒருவேளை ஐஓடியும் நெகட்டிவாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வர்ற மழை சுத்தமாக வராமல் போயிடும். அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உருவாகும் அப்படின்னா, மொத்த அடி விவசாயத்துக்கு பெரிய அடிங்கிறது விழும். ஏன்னா மழை வந்துருங்கிற எதிர்பார்ப்போட நிறைய பேர் அதற்கேற்ற பயிர்களை வந்து நட்டு வச்சுருப்பாங்க. வானிலை ஆய்வு மையம் இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணியும் இவங்க வந்து மழை பொழிவுங்கிறது இருக்குங்கிற நம்பிக்கையில் வச்சுருப்பாங்க. அது பெருசாக அடிவாங்க. போதிய அளவுக்கு மழை இல்லாததுனால நீர் தேக்கங்களில் நீரை தேக்கி வைக்க முடியாது. அதனால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது பல இடங்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலத்தடி நீருடைய அளவும் குறையும். எவ்வளோதான் போர் போட்டாலும் அதுலேருந்து தண்ணி வராமல் போகுதே அப்படிங்கிற மாதிரியான சூழல் வரலாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தண்ணி பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசாலாம் பல இடங்கள்ல இருந்திருக்கு.
தண்ணி லாரி எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி சண்டை போட்ட காரணங்கள்லாம் இருக்குது. பெரிய க்யூவில் நின்னதெல்லாம் இருக்குது. சங்கர்லாம் அதை வச்சு தான் படமெல்லாம் எடுத்திருப்பாரு. அந்த நிலைமைங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. ஆனால் நமக்கு பெரிய அளவுக்கு மழை இல்லைன்னா அது மறுபடியும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இருக்குது. 1876 இப்படி மழைப்பொழிவு சுத்தமாக இல்லாததுனால நமக்கு பஞ்சம்ங்கிறது உருவாச்சு. ஆனால் அந்த பஞ்ச நிலைமை ரொம்ப மோசமானதுக்கு காரணம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். உணவு சேகரிப்பு மையத்தில் இருந்த உணவுகளை எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கு ஆங்கிலேயர்கள் அனுப்புறதுல தான் மும்முரமாக இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற யோசனையே அவங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ நாமளே ஆட்சி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், நினைக்கலாம். ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா இப்போ பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மற்ற நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய போரில் பெட்ரோல் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே விலையேறி கிடக்கு. அதனால் இறக்குமதி பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியையும் கவர்மெண்ட் ரொம்ப யோசனை பண்ணி தான் இறங்குவாங்க. இது மொதல் விஷயம். ஒருவேளை இறக்குமதி பண்ணி நிலைமையை சரி பண்ணாலுமே என்ன நடக்கும் அப்படின்னா விலைவாசி அதிகமாகும். இப்போவே பெட்ரோல் ப்ரைஸ்லாம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி தக்காளியோட விலை, வெங்காயோட விலைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இப்படி ஃபுட் ஸ்கேர்சிட்டி அதிகமாச்சுன்னா அப்போ இன்னும் அதை வச்சு அதிகமாக ரேட்டுங்கிறது மாறிடும். உணவுடைய விலைகள் அதிகமாகும் போது அதை அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய நிலைமைங்கிறது குறையும். ஒருவேளை அதிகமாக சாப்பிட்றவங்க கம்மி பண்ணி சாப்பிட்றதுக்கான சூழல் வரும். ஆனால் அதை அஃபோர்ட் பண்ணுறவங்களால அது முடியும். அஃபோர்டே பண்ண முடியாதவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்னும் கஷ்டப்படுவாங்க உணவு கிடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி மோசமான சூழல் உருவாகலாம். அது உருவாகாமல் இருக்கிறதுக்கு இப்போவே கவர்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தங்களை தாங்களே தயார்படுத்திக்கிறதுக்கான வேலைகளில் இருக்காங்க. அது எந்தளவுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த மோசமான நிலைமை உண்மையிலே நடந்துருச்சுன்னா தான் அது தெரிய வரும். இப்படி உணவு பற்றாக்குறை மட்டும் இல்லாமல் மரணங்கள் அதிகமாக நடக்கும். இந்தியாவில் வெயில் கொடுமை தாங்க முடியாமல் மரணம் அடைபவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அதை தவிர்க்க வேண்டிய பொறுப்புங்கிறது நம்மக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வெயிலில் வெளில போகிறீங்கன்னா பத்திரமா இருங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையா குடிங்க. உங்களை நீங்கள் சேஃப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயங்கிறது அங்கங்கே தீப்பற்றி எறிவதை நம்மளால் பார்க்க முடியும். பல நியூஸில் தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் எதனாலனா ஏசியால் வெயில் தாங்க முடியாமல் அதிகமாக ஏசி யூஸ் பண்ணுறதுனால ஏசியே ஓவர் ஹீட் ஆகிட்டுருக்கு. அதோட வெளியில் இருக்கிற ஹீட்டும் அதிகமாகும் போது ஏசி தீப்பற்றி எரியுது. அதனால் பெரிய அளவுக்கான விபத்துங்கிறது ஏற்படுது. அதை தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏசியை கம்மி பண்ணுங்கள். இல்லை கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் விபத்துங்கிறது நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தண்ணியை வீணாக்கக்கூடாது. சும்மா பைப்பை திறந்து வச்சுக்கிட்டே குளிக்கிறது, இல்லைன்னா தண்ணி இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்து தண்ணியை பிடிச்சி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நமக்கு முக்கியமானது. அதை பத்திரமா சேமித்து வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். நம்மளால் எது முடியாதோ அதை நம்ம ஆள்பவர்கள் செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். சூப்பர் எல்லினோட பாதிப்புங்கிறது நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம தயாராகும். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். Bye. Investments in debt securities, municipal debt securities, securitized debt instruments are subject to risks, including delay and/or default in payment. Read all the offer-related documents carefully.